நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். கபிராசி மந்திரி அவர்கள் சொன்ன மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் இங்கு தருகின்றோம். இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் உங்களுடைய வினாக்களை தொடுக்கலாம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இது பேச்சுவார்த்தை பண்ணி முஸ்லிம் சமுதாயத்தை கொண்டு தமிழ் சமுதாயம் கொண்டு இந்த கோவிலுடைய பிரச்சனைனா முஸ்லிம்களுடைய பிரச்சனைனா இதை நாங்கள் 2 வருடமாக இதை ஹெரிட்டேஜ் சைட்டாக மாத்திருக்கிறோம். இதுக்கு நாங்க என்ன செய்யலாம் என்றதை கேட்டா ஒரு தீர்வு கண்டுகொள்ள இருந்துச்சு. இது அப்படி இல்லாம இது ஒரு 15 நாளாக ரங்கிரி எஃப்எம் சொல்லி அந்த பன்சலையாலே ஒரு எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணி அங்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி வந்தாங்க. 15 நாளாக வந்து கடைசி 7ஆம் மட்டும் சிங்கள மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, ஓண்ட வீட்டுல வந்து பாஞ்சக்கூல கொடுக்கணுமா, பாஞ்சக்கூல சொன்னா நீ செத்து போனா பாஞ்சக்கூல கொடுக்க ஹாமதூர் போகணும், அதுக்கு கூட நாங்க வர மாட்டோம் நீ வரலாட்டின்னு சொல்லி பைஃபோர்ஸா அந்த ஆளுக்கு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஏரியால சேர்ந்தவங்க இல்ல. அன்றைக்கு வந்து அத எஸ்பி ஒரு ஆள் வந்து பள்ளிவாசலுக்கு முந்தின ஆண்டு வந்து சொல்றாரு, நாளைக்கு உங்களோட ஜும்மா நடக்கிற நேரத்துல இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது, எங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு பாதுகாப்பு தரையலன்னு சொல்லி எஸ்பி ஒன்று சொல்றேன்னு சொன்னா எந்த அளவுக்கு போச்சு. இதுங்கிட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஒரு மனிதனை பாதுகாக்க வந்து அரசாங்கத்துடைய விடயம், அரசாங்கம் பார்த்தே ஆகணும். அப்ப போலீஸ்ல ஒரு எஸ்பி வந்து சொல்றேன்னா உடனடியா ஜனாதிபதிக்கு காலையில பேசிட்டு இந்த மாதிரி நிலைமை ஒன்று வந்திருக்கு, இதுல பெரிய பிரச்சனை பாகர பிரச்சனை வரக்கூடும் சொல்ல போல ஜனாதிபதி அவர்களுக்கும் அந்த நேரமாப்புல ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுப்பட்டிருந்துச்சு. இந்த பள்ளிவாசல் 2 வருடம் தான் பழசின்னு சொல்லி. அப்ப நான் சொல்றேன் இல்ல நீங்க கூட ஜனக பண்டாரத்தை அமைச்சர்கிட்ட கேளுங்க எவ்வளவு பழசின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்லிக்கோ போனா இல்ல 2 வருஷம் தான், 65 வருஷம் பழசி இந்த பள்ளிவாசல், இது 3 ஜெனரேஷன் கண்ட பள்ளிவாசல் சொல்றேன். அப்ப சொல்ற நேரத்துல ஜனாதிபதி வச்சு ஜனக பண்டாரோட பேசினார். நான் உடனே ஜனக பண்டாரோட தொலைபேசியில பேசிக்கொண்டிருக்க போல மர லைன்ல எனக்கு சொல்றாரு ஜனாதிபதி பேசுறாரு. ஜனாதிபதி அவருக்கு பேசி கேட்கிறாரு என்ன இந்த பள்ளிவாசலை பத்தி சொல்லு. அப்ப அவர் சொன்னார் ஜனாதிபதி அவர், இது 2 வருஷம் இல்ல சார், இது 3 ஜெனரேஷன் கண்ட பள்ளிவாசல் ஜனாதிபதிக்கு அவர் கூறினாரு. அதை நான் நல்லா கேட்டேன். அப்படியாக வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கிற இடம், அது வெள்ளக்காரனுடைய காணி. அந்த காணி ஒரு பர்டிகுலர் ஒரு ஆளுக்கு விற்கப்பட்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த காணியை வாங்கப்பட்டு இந்த டீட் காப்பீஸ் எல்லாம் என் கையில இருக்குது. உஸ்மான் சாஹிப்னு சொல்லி அவர்கிட்ட எடுத்த இந்த டீட் காப்பீஸ் எல்லாம் என் கையில இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்ல வாரோம்னா இன்னைக்கு ஏதோ ஒன்றும் செய்யற ஒரு முறை இருக்குது. இப்ப இந்த கொஞ்சம் காலமாக முஸ்லிம்களுக்கு பார பிரச்சனை உண்டு. இப்ப முத அனுராதபுர பூஜா பூமி ஆவிச்சு. அனுராதபுரையில பேத்து அங்கனைக்கு ஒரு ஜிஹாரம் இருந்துச்சு. அதை உடைக்க வர்ற நேரத்துல முஸ்லிம்கள் அப்படியே திரண்டு வர்ற நேரத்துல அந்த முஸ்லிம்களை நிப்பாட்டி போலீஸால டிஐஜியை பேசி சொல்றாரு, நீங்க உத்தர முன் வர வானம், உங்களோட இந்த இடத்த பாதுகாக்கணும்னு சொன்னா போலீஸ் கண்ட்ரோலுக்கு இந்த இடத்த கொடுத்துருங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாத்து தாரோம்னு சொல்லி போலீஸ் சொல்லி போட்டுட்டு என்ன செய்யறாங்க, இவ்வளவு போலீஸ கொண்டு போடுறாங்க. போலீஸ கொண்டு போட்டுட்டு என்ன செய்யறாங்க, அதை உடைக்கிறதுக்கு பிக்குமாருக்கு இடம் கொடுக்குறாங்க. இந்த பாருங்க பிக்குமார்லாம் வந்து இந்த இடத்த உடைக்கிறாங்க. இந்த உடைக்கிற பிக்சர்ஸ் நீங்க பாருங்க, உடைச்சி தரமட்டம் பண்றாங்க. சரியா, தரமட்டம் பண்றத பார்த்து கொண்டிருக்கிறான் தாரு டிஐஜி எஸ்பி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப நாட்டுல ஒரு மதத்துடைய பொறுமதி இவ்வளவு தானா? ஒரு மதத்துக்கு எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு மதிப்பு ஒன்று இருக்குது, ஒரு பொறுமதி ஒன்று இருக்குது. பௌத்த விஹாரை ஒன்று இப்படி உடைப்பாண்டா யாரும் அன்றைக்கு புஞ்சி போறல ஒரு பன்சலையில குடு வியாபாரம் பண்றேன்னு சொல்லி மங்கள சமர வீரர் ஒரு பன்சலைய ரோட்ல உடைக்கிற நேரத்துல ஐக்கிய தேசிய கட்சி எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் பேத்து அங்க பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணினாங்க. பொருள சந்திலையும் புஞ்சி பொருள சந்திலையும் அதை உடைக்க விடாம. அப்ப அது கூட எம்ஹெச் முகமது யூடிஏ மினிஸ்டரா வந்து அந்த பன்சலைக்கு கூரையே போட்டு கொடுத்தாரு. அப்ப அப்படிக்கு ஒரு ஒற்றுமையோட தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல இது 99.9% சிங்கள மக்கள் நல்ல மக்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. சரியான உதவி நல்ல எண்ணத்தோட இருக்கிறாங்க. எந்த நேரமும் உங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயம் பேசிக்கொள்ளலாம், பேசி தீர்க்கக்கூடிய சமுதாயம். ஆனா 0.1% இருக்கிறாங்க. இது இவங்களுக்குள்ள வந்து இந்த நாட்டுல மத்த இனத்தர் வாழக்கூடாது என்ற ஒரு இப்ப இன்றைக்கு இந்த கல்முனை நீங்க இந்த திகாமல்ல டிஸ்ட்ரிக்ட் தலைவர் அஷ்ரப் அவங்களுக்கு போறோம் பேரியல் அஷ்ரப் அவங்க இருந்தாங்க. சவுதி அரசாங்கத்தால சுனாமியால பாதிக்கப்பட்ட 68,000 மக்கள் அந்த நேரம் 500 வீடு கொடுத்தாங்க சவுதியால. இன்றைக்கு அந்த வீடுகளை பாருங்க, வீடு கொடுக்க கிடைக்கல. சம்பிகா ரணவக்கா பேத்து ஒரு கோட்டால ஒரு இன்ஜங்ஷன் எடுத்து இன்னைக்கு அந்த 500 வீட்டுல தாரிக்கிறான். கதவு கலண்டு புழுந்து, ஜன்னல் எல்லாம் கலண்டு புழுந்து, சிஸ்டன் பைப் எல்லாத்தையும் கழட்டி பேத்தாச்சு.
அப்ப திரும்ப அந்த ஊட்ட கொடுக்கற அன்றைக்கு என்றைக்கு செலவு நாளைக்கு கொடுத்தாலும் அந்த ஊட்ட திரும்ப அதுக்கு பார்க்க டபுள் சலி செலவழிக்கும் அந்த வீட்டை அதனை சிங்கப்பூர்ல இருந்து வரவட்டி இதான் சொல்றேனே இது ஒன்றுமே நடக்கல. இப்ப அந்த கோர்ட் கேஸுக்கு சரி நாங்க ஒரு பதில் பண்ணல, அது அப்படியே அன்னைக்கு அப்படி இருக்கு. நாங்க எத்தனையோ தடவை இதை பத்தி பேசியாச்சு. இப்ப இந்த அனுராதபுரம் அது வந்து கோர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்ப அம்பாறை மாவட்டத்துல முந்தியங்குளத்தில் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஜஸ்டிஸ் மினிஸ்டரா இருக்கிறார். ஏன் நீங்க அவரோட இது சம்பந்தமா பேசல? நாங்க பேசக்கூடிய எல்லாத்தோடையும் முஸ்லிம் சமுதாயத்தை பிரச்சனையே பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். இப்ப இந்த அனுராதபுரம் இன்சிடென்ட் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர்கள் பேர்த்து கோட்டாபய ராஜபக்சோட பேசினாரு. அவர் சொல்லியிருந்தாரு, நீங்க ஒரு 2 கிழமை பொறுத்துறீங்க, எலெக்ஷன் டைம் 2 கிழமை நீங்க பொறுத்துறீங்க, நாங்க இதை கெட்டி தருவோம். இன்றைக்கு எத்தனை மாசம் ஆயிடுச்சு? இது இன்றைக்கு இது புண்ணிய பூமியா பூஜா பூமியா பேத்துட்டு அப்ப அது ஜஸ்ட் கோன். அதுக்கு போறாங்க அங்க இருந்து தஃப்தர் ஜெயிலானிக்கு. இந்த வரும் ஜெயிலானி போறாரு உதய கம்மாம்பில்ல பேத்து கல்லு கொசக 400 அஹமதுருவனோட கல்லு கொசக பேத்து இருந்து போன என்ன சொல்றான், இது எங்கட இடம். அப்ப நாங்க செல்லையிலும் இன்றைக்கு இடம் ஸ்பீக்னு சொல்றது அது புத்தவுடைய கால்பாதமா, அது ஆதமுடைய கால்பாதம். அப்ப நாங்க சொல்றோம் அந்த கல்லு ஆதம் முஸ்லிம்களுக்கு சொந்தம் சொல்லணுமே. நாங்க சொல்றோம் இல்லையே, நாங்க இந்த நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும். அப்ப இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள முஸ்லிம்களுக்கு அனுராதபுரில ஒரு இஷ்யூ, அனுராதபுரை விட்டு போன சரி எங்களுக்கு பலாங்கோட்டையில ஒரு இஷ்யூ, இப்ப இன்றைக்கு எங்க இஷ்யூ தமிழ்ல. இதை பார்த்து கொண்டு நாங்க எப்படி இருக்கிறேன். இதுக்குதான் நாங்க ஜனாதிபதி அவர் கால் பண்ணிய சொன்னோம். இந்த மாதிரி ஒரு பாரிய பிரச்சனை வரப்போகுது. இது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள். இதுக்கு இப்போ இந்தியன் டெலிகேஷன் இலங்கையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இது அரசாங்கத்துக்கு சரியில்லை, உடனடியாக இதுக்கு என்ன சரி செய்யணும்னு சொல்லி இல்ல இது 2 வருஷம் பழசின்னு அவர் சொல்றேன்னு சொன்னா பாருங்க, அவருக்கு எந்த மாதிரி மிஸ்ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி. ஒட்டுமாவடியில இருந்து ஒரு தொலைபேசியில கொண்டு வணக்கம். வணக்கம். ஒரு கேள்வி ஒன்று கேளுமா? நீங்க உங்களோட பேரையும் எங்கிருந்து கேட்டு விட்டு கோருங்க. ஓட்டுமாவடியில இருந்து நகவி. என்ன பேர்? நகவி. சொல்லுங்க. என்ன சார், இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் இப்படி பிரச்சனையை போட்டு வந்து கடைசா அப்படியே முஸ்லீம்களை இல்லாம ஒழிக்கிறது அரசாங்கத்துல திட்டம் இல்ல. உங்களோட கேள்வி என்ன? அதான் சார், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல இப்படி பிரச்சனையை போட்டு வந்து முஸ்லீம்கள் அப்படியே இலங்கையில இருந்து நல்ல கேள்வி ஒன்றுதான். உண்மையிலே முஸ்லிம்கள் ஒத்துமையாக இல்லாட்டி முஸ்லிம்களை துரத்த வேண்டிய கட்டம் வரும். முஸ்லிம்கள் என்றைக்கு ஒத்துமையா நடக்கிறோமோ, நாங்க சொல்றோம் ஜியாரத்தை உடைச்சான் உடைக்கணும்னு சொல்லி 4 பேர் பேசுறான். ஜெயலானியா அதை உடைச்சிட்டு போட்டு சொல்லி 4 பேர் பேசுவான். இதா அதை உடைச்சிட்டு போட்டு. இப்படி இல்லாமல் முஸ்லிம்கள் ஒத்துமையாக எங்களுடைய உரிமைகளுக்கு நாங்க போராடுவோம்னு சொன்னா, எங்களுடைய உரிமைக்கும் எங்களுடைய நாட்டுல முஸ்லிம்கள் ஒரு சமுதாயமா தலை நிமிந்து வாழக்கூடிய ஒரு முஸ்லிம்களா நாங்க இருக்கலும் சொன்னால் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா எங்களுக்கு இருக்கலும். நாங்களே போய் எங்களே காட்டிக்கொடு. இப்ப எனக்கு கேள்விப்பட்ட இடத்துக்கு எங்கடே ஒரு ஆள் தெரிஞ்சா இந்த நிஜ பூமியை இப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி எங்களுக்கு இப்ப அந்த நியூஸ் இன்னும் வரல, இப்பதான் வந்து கொண்டிருக்குது நியூஸ். சரியா எடுத்துக்கோ. ஜனாதிபதி அவர்கிட்ட ஒரு ஆள் சொல்றீங்க, நீங்க மக்கால போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிடலாம் தானே, நான் முஸ்லிமுக்கு போயிடலாம் தானே, அது மாதிரி நீங்க இதை பண்ணி கொண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஆள் சொன்னாராம். இந்த சொல்லி நியூஸ் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்களா என்ன தெரியா? அது தெரிய நாங்க நிச்சயமா அவரை நாங்க பேசுவோம் தாரு. ஏன்னா நாங்க எல்லாரும் மிகிற மாதிரி பேசுதான். நாங்க இன்றைக்கு 3 பேர் வந்திருக்கோம். என்ன இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்கிற சொல்லி தான் நாங்க இங்க வந்தோம். இந்த அநியாயத்துக்கு இடம் கொடுக்கலாம். யாரா இருந்தாலும் கவலை எங்களுக்கு. நாங்க அன்று சரத் போன்சேகா பேசின ஒரு பேச்சுக்கு தான். என்ன பேசினார் ஆமிக்கமான்ற முஸ்லிம் தமிழன் இந்த நாட்டுல டூரிஸ்ட், அவன் டூரிஸ்டா வந்தா அவன் வேலை முடிஞ்சு அவன் போகணும் சொன்ன ஒரே காரணம் கபீராசி மட்டும்தான் விட்னஸ் பண்ணலும். ஒர்க்கிங் கமிட்டில பேசினே இதாரு நீங்க சொல்லுங்க. அந்த யூஎன்பி ஒர்க்கிங் கமிட்டில பேசினே நான் மட்டும்தான். ஜான்ஸ்டனும் பேசல, இந்திய மாட்டாங்க பேசல, நான் மட்டும்தான் பேசினேன். ஜான்சன் தமிழா இல்ல. நான் பேசினேன்னு சொன்னா அந்த ஒர்க்கிங் கமிட்டில அவரும் என்னோட ஓட் பண்ணாரு. ஒரு பேசினோம் நாங்க என்ன சார், நீங்க எங்கள்ட்ட லீடர்ன்ற முறையில் ரணில் விக்ரமசிங்க வாங்க, வேற யாருக்கும் கண்ட்ராக்டுக்கு ஒரு ஆள் லீடர்ஷிப்பு கொண்டாடுவான்னு இந்த கண்டெஸ்ட் பண்ண விடுவான்னு தான் சொன்னோம். ஏன் அவர் பேசி அவர் ஆர்மி கமாண்டர் போல நான் அதை திவட்டகா பள்ளி ஆர்மியால 60th anniversary வந்த நேரம் கூட நான் அதை ப்ரொடெஸ்ட் பண்ணினேன். நாங்க பேச வேண்டிய இடத்துல நாங்க பேசுவோம், இல்லாட்டி வேலை இல்லை. எனக்கு நாளைக்கு ரங்க ஒன்று மணி தெரியும். நாங்க முஸ்லீம்கள், நாங்க நாளைன்ற நாள நம்புற இல்ல. நாங்க இன்றைக்கு இங்க இருந்து வீட்டை போவோமா எங்களுக்கு தெரியா. போனோம்னா நாங்க போற எங்க அதுவும் கொண்டு போய் எங்களையும் பூஜா பூமியில அடக்குவானோ தெரியா. இப்ப நாங்க மாளிகாவத்தை குப்பியாவத்தை ஜாவத்தை முஸ்லீம் மையவாடிக்குதானே. இப்ப அதுவும் கூடிய சீக்கிரம் பூஜா பூமி ஆவிச்சுன்னா அங்க அடக்கையும் எல்லாம் பேத்துரும் போற போக்க அப்படி. இப்ப அனுராதபுர பூஜா பூமி, பலங்கோட பூஜா பூமி. நீங்கள் இப்பொழுது கூறுண்ட பொழுது அசத் தலைவர்களை இன்னொரு தொலைபேசியில் வந்திருக்கிறது. நீங்கள் கூறுபவர்கள் இந்தியன் டெலிகேஷன்